இனிய காலை வணக்கம். நான் உலகத்தை தில்லத்தேவன் லண்டனிலிருந்து 1059வது தொங்கல். பூக்களை தோரணங்களை அழகுக்காக பலவற்றை மேலே கயிறு கட்டியோ ஏதோ கட்டி தொங்க விடுவார்கள். நாங்கள் விளையாடும் போது சில வேளை பந்து வந்து மேலே மரத்திலே தொங்கிவிடும். அதை எடுப்பதற்கு இன்னொருவர் போக வேண்டி வரும். காதில் தூக்கணங்களை தொங்க விடுவார்கள். சிறு குழந்தைகள் தொங்குவார்கள், தொங்கி விளையாடுவார்கள். கட்டில் கதிரைகளில் ஏறி தொங்குவார்கள். அதே போல் சீலை, அதாவது புடவைகளில் குஞ்சத்தை தொங்க விடுவார்கள். பூமாலைகளுக்கு நடுவிலே ஒரு பூக்களை கட்டி நடுவிலே ஒரு மொத்தமாக குஞ்சம் என்று சொல்லி அதையும் பூக்குஞ்சம் என்று சொல்லி அதை கட்டுவார்கள். மற்றது மயில் தோகை என்ற ஒரு பதம், வெண்குடை, முளை, பீலி இவையெல்லாம் தொங்கலுக்காக அகராதி சொல்லாக வருகிறது. மயில் தொகை அழகாக இருக்கும். அதனை வந்து நாங்கள் அந்த இறகுகளை எடுத்து அழகுக்காக வைப்போம். சில பயிர்களில் கொட்டைகள் இருக்கும், சில இதுகளில் பூ விதைகள் இருக்கும். இவற்றை நாங்கள் நெல்லுகளை இவற்றையெல்லாம் முளைக்க போட்டால் 1 கிழமை 2 கிழமையில் முளை வந்துவிடும். சில வெங்காயங்களை வேண்டி வைத்தால் உடனடியாக தண்ணி பட்டு விட்டால் முளைக்கும் காலத்தில் முளை வந்துவிடும். வெண்குடை, வெள்ளை நிற ஆடைகளை தீர்த்தத்தில் அண்டு கோயிலில் இருக்கும் சிலைகளை, அதாவது உருவங்களுக்கு வெள்ளை நிறத்தில் தான் ஆடைகளை அணிவார்கள். அதுக்கு வெள்ளை நிற குடையும் கொண்டு போவார். நன்றி, வணக்கம்.